உண்டாக வேண்டும். இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்தை கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? நம்ம ஜியர்கள் யாராவது வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அது வேதவசனம் என்ன சொல்றதுன்னா, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே இன்றி வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தீங்க தானே நீங்கள்? என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மதத்துக்கு எதிர்மறையாக யார் என்ன பேசினாலும் அவங்கள கொலை செய்ய சொல்கிறாங்க. கிறிஸ்தவம் ஒருபோதும் அப்படி போதிப்பதில்லை. ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை திருப்பி கொடுன்னு தான் சொல்லுது. இவ்வளோ மகத்துவமான ஒரு அன்புள்ள கடவுளை இந்த உலகத்தில் அறியாமல் இருக்கிறதே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம், துரோகம். ஏன்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அறியாமல் இருக்கிறனால தான் நீங்கள் இப்போ கட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, கிறிஸ்தவர்களை வந்துட்டு யாராலையும் ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, கிறிஸ்தவருடைய ஆத்மாவை யாராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா சரீரத்தை கொல்லலாம். ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கன்னு சொல்லி. அதனால் வந்துட்டு இப்போ உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அதிகமாக செத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மரணத்திற்கு துணிந்து நிற்கக்கூடியவர்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை அதாவது சந்திப்பதற்கு எப்போவுமே தயாராக இருக்கக்கூடியவங்க தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவம் என்பதே இயேசு கிறிஸ்துக்காக செத்து மடிவது தான். அதனால் வந்துட்டு இதில் அந்த ஒரு ஆள் சொல்கிறாரு, அவங்களை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மனுஷனை கொலை செய்ய துடிக்கிறது யார்? பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த சகோதரனை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த காயினை குறித்து பார்க்க முடிகிறது. அவன் முதல் படைப்பில் ஆதாம் ஏவாள் அவங்களுடைய மூத்த மகன்தான் காயின். அந்த காயின் வந்துட்டு தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனை ஆபேலை கொலை செய்தான். இன்னைக்கு இந்த கொலை வெறி பிடித்து நடக்கிறதான, அதாவது கொலை ஆயுதங்களோடு ஒரு மனுஷனை கொலை செய்வதற்காக துடிக்கிற எத்தனையோ அமைப்புகளை பார்க்குறோம். ஆனால் இயேசு வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்துட்டு கிறிஸ்துவத்துக்கும் மற்ற மாற்று மதத்தினருக்குரிய வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கிறிஸ்தவர்கள் வந்துட்டு யாரையும் கொலை செய்வதற்கு அவங்க திட்டமிடவும் மாட்டாங்க, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அவங்க எப்போவுமே வந்துட்டு இரத்த சாட்சியாக மறிப்பதற்கும் துணிந்து நிற்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஓகே, இந்த வார்த்தையை கேட்டெல்லாம் பயந்து நடுங்கி சுவிசேஷம் சொல்லாமல் 4 செவத்துக்குள்ளே உட்கார்ந்து விடுவோம் என்று சொல்லி யாரும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாங்கள் அதை செய்வோம். அதை செய்வதற்காகவே கர்த்தர் என்னை போன்ற எங்களை போன்ற உள்ளவர்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.